போயிட்டு வந்தா நீ இப்பதான் கிளம்புற? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல? இன்னைக்கு தைப்பூசமா? இல்ல தைப்பூசம் இல்ல. இல்ல அதத்தான் தைப்பூசம் இல்லன்னு சொன்னேன். என்ன தலையில போறீ எப்படி? எனக்கு தான் இருக்கு. நான் பாத யாத்திரை போகும்போது பசிக்காதா? ஆமா கிறுக்கு போய் சும்மா எங்க கோயிலுக்கு மாலை போட்டு போற ஆளு என்ன இப்படி இந்த பக்கத்து? ஆமாங்க கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சிருந்தேன். என்ன நேர்த்தி கடன்? ஒரு ஆள்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன். அது திருப்பி கொடுக்கறதாவா? அதே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவான், எங்கிட்டாவது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு வந்தேன். திருப்பி கொடுத்துட்டியலா? 2 லட்ச ரூபா வாங்கினேன். மாசமானா வட்டி கட்ட சொன்னேன். நான் மயிரில் கூட கட்டல. ஐயோ அப்புறம் என்ன பண்ணீங்க? மாசமானா வட்டி கட்ட சொன்னேன். வட்டி கொடுக்கணும்ல? நான் கட்டல. ஏன் கட்டல? அவன் என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லி கொடுத்தாப்ல? மாசமானா வட்டி கட்ட சொன்னான்ல. ஆமா. நான் பொண்டாட்டி கட்டி என் பொண்டாட்டி இன்னும் மாசம் ஆகல, அப்புறம் என்ன மயத்துக்கு நான் வட்டி கட்ட முடியும்? அவன் சொன்ன மாசம் இல்ல, மாசம் இல்ல ராஜசரனே. அந்த ஆளு என்ன சொல்லி வாட்டி கொடுத்தான்னா 2 லட்ச ரூபா அவன்கிட்ட நான் வாங்கினது உண்மைதான். உண்மை ஒத்துக்கிறீங்க. கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மாசமான வட்டி கட்டுப்பா அப்படின்னு. சரிங்க அப்படின்னு நான் வாங்கிட்டு நான் சரி சாமி அம்மியை கும்பிட்டு வருவேன். அந்த 2 லட்ச ரூபா என்ன அடைக்க முடியல, மொத்தமா கொடுத்துட்டு வந்தேன். நான் போனேன். அப்ப வட்டி கட்டானா நான் எப்படி கொடுக்க முடியும்? என் முன்னாடி தான் மாசம் ஆகலை, அப்புறம் எப்படி நான் கொடுக்க? நீ தான் மாலை ஒட்டி அப்புறம் எப்படா மாசமாக? ஆமாங்க, நீங்க தான் கோயிலுக்கு போறீங்களே, எப்படி மாசமாக? ஓ கோயிலுக்கு போனா மாசமாகாதா என் முன்னாடி? ஆகாதுங்க. என்ன இப்படி சொல்ற? அட உண்மையை தாங்க சொல்றேன். கோயிலுக்கு மாலை வருஷம் முள்ள மாலை ஓட்டிட்டு இருந்தா எப்படிங்க மாசம் ஆகுறது? ஏய் லூசு கழுத, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன? அவன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தாரு. மாசமானா வட்டி கட்ட சொன்னானா இல்லையா? மாசமானா வட்டி கட்ட சொன்னானா? பொண்டாட்டி தான் மாசம் ஆகலையே. ஐயோ நீ மாலை கட்டனதோட மாசமாக? ஐயோ நீங்க மாசம் கொடுத்துறீங்க. மாலை ஓட்டது நான் இப்ப போடலங்க, வேற 1.5 மாசத்துக்கு முன்னாடியே போட்டேன். பணம் எப்ப போட்டது? இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். அப்படியா? அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? 2 லட்ச ரூபாய் போட்டா இல்ல, அப்புறம் மாசமாகல. நான் எங்க போட்டேன்? நான் மாலை தானையா போட்டேன். அவன் பணம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தான்? மாசமானா வட்டி கட்ட சொன்னானா இல்லையா? சொன்னாரு. என் பொண்டாட்டி மாசம் ஆனாலா இல்லையா? இல்ல மாசம் ஆகல. இல்ல ஆகல. அப்புறம் என்ன மயத்துக்கு நான் வட்டியை கட்டுவேன்? என்னடி நீ கூறு கட்டிச்சிருக்காக்க? என்ன நீ போறோம்ல என்ன பாதாத கூப்பிடுறாப்ப? ஆளே மூஞ்சி மாறடே பாரு. அந்த ஆளு சொன்னதை கேட்க உன்னால துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஏன்டா அந்த கட்டி ஏறிட்டு இருக்க? ஓண்ட வந்து பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி கரகமா இருக்கு. ஆமாமா, நீ ஒரு பஞ்சாயத்துன்னு என்னைய வச்சிட்டு கேக்குற. பிச்சு பிச்சு வேற ஆள்ட்ட பேசுற. ஏய் வாயில கிழிச்சு புறேன் கிழிச்சு. ஒரு அளவு தான் பொறுமையா பேசு. உனக்கு குட்டு மாதிரியா? ஆமா உனக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்க. என்ன நீ பேசிட்டு? என்ன பேசிட்டு இருக்க? பொம்பள மாதிரி பேசு. ஆம்பள அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சமா சூடு சொன்னா மானே இருக்கா? இவர்ட்ட மூத்திரத்தை வாங்கி குடி. நீ மூத்திரத்தை வாங்கி குடி. இவர் மூத்திரத்தை குடிச்சா போதையா ஒரு கை வேற. அவ்வளவுதான் மரியாதை. இங்க வர பொளந்துடு பொளந்து. பிச்சு வந்துருச்சு. அடிச்சு மண்டைட்டெல்லாம் உடைச்சு விடு வச்சு. நீ ஒரு பெரிய மனுஷன தப்பா பேசிட்டு இருக்க. கற்பழிச்சு புரியா கற்பழிச்சு. ஏற்கனவே குறுப்பு செல்ல எடுத்து அட்டால வேலையில இருக்காங்க. அந்த ஆளை வச்சிட்டு இருக்காத. இங்க பாரு அதிகமா பேசுற. நான் அந்த ஆளை வச்சிருக்க மாதிரி இல்ல, அந்த ஆளு என்னைய வச்சிருக்க மாதிரி இல்லவா? ஓ ஜௌரி அதிகமா. அவரை வச்சிருந்தனால நீ போச்சு ஒண்ணு வண்டி செல்ப் எடுக்காது. யார் தேவலாம பேசிக்கிட்டு இருக்காத. ஆமா அவர் சொல்றாரு ஐ லவ் யூ. போய் உட்காருங்க போங்க. ஆகமா சூப்பர்ரா. மாசமா மாலை ஓட்டா எப்படி மாசமாகணும் உன்னை கேக்குறாரு. நியாயத்தை கேக்குறாரு. நான் கேக்குறாரு. இந்த நீதிமானுக்கு இந்த நியாயமானுக்கு இந்த ஊர்ல ஒரு தர்மம் இல்லையா? அதர்மம் தலைவிரித்து ஆடுதா? சண்டாளங்களா ரொம்ப சரியா கேக்குறாருயா. மாசம் நான் மாலை ஓட்டா உன் பொண்டாட்டியை எப்பறா நீ மாசமாக்குன்னு கட்டிக்கிட்டு ஏறாரு. ஏன் கேக்குற கோவப்படாம இருக்க நாய் பக்கத்துல போய் படுத்துறாதே மண்டே நாய் நக்கி. அவர் இருக்கறனால தான் நாடகம் சுறுசுறுப்பா போகுது. அவரும் போய் படுத்துட்டான்னா நாடகம் புகஞ்சு வரும். நீ பேசாம பாப்பா. நல்லா தாயா செருப்புல அடிக்கிற மாதிரி கேட்டாரியா? நல்லா கேட்டாரு. 4 வாரத்துல இருந்தா நறுக்குன்னு சாகுற மாதிரி கேட்டாரு. மாசம் மாலை ஓடுறதா எப்படியா பொண்டாட்டி மாசமாகும்? என்னையும் கேட்டாரு. இந்த குறுப்பு சேலை கட்டற பொம்பளையிலையும் கேட்டாரு. மொகரே பாரு. ஏய் யார பத்தி மொகரே பாருன்ற? உனக்கு தான் பேச தெரியும் பேசிக்கிட்டு இருக்காதா? அடிச்சு மூஞ்சி மேல பேத்து பிரேம் பேத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற? நான் சொல்றேன். பொம்பளை வர ரப்பா பேசாத. நான் அப்படி தான் பேசுவேன். தருத்துனிய. என்ன தருத்தறான்? ஆம்பளை இப்படி பேசாத அட்டை தருத்தறான். வீடு விளங்காது. எங்க வீடு? என் வீடெல்லாம் விளங்கிதான் இருக்கு. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு போனவே உங்க மக்கள போன புதன்கிழமை திரும்பி வந்துறேன். நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட ஜோரியம்.
பொம்பளை பிள்ளைய மாலையை போட்டு தொட்டு தொட்டு பேசிக்கிருக்க. தொடாம பேசுங்க சாமி. தொடாம பேசு. ஏய் பொம்பளை பிள்ளை மாலை ஓட்டா உன்னை தொட்டு தானே பேசுறேன். எதுக்கு என்ன தொட்டு பேசுற? மாலை ஓட்டுறவோ ஆம்பளையா தொட்டு பேசலாமாயா பொம்பளை பிள்ளைய? இப்ப மாலை ஓட்டிருக்கான், பஸ்ல பயணம் பண்றான். ஆமா. நிறைய தாய்மார்கள் தான் ஏறாங்க, வந்து இடிக்கிறாங்க, கூட்டத்துல கட்டிக்கிட்டு ஏறாங்க, கை கால் இப்படி கம்பியை பிடிக்கும் போது படத்தம் செய்யுது. அதுக்காண்டி கையால் கம்பியை பிடிக்கும் போது படலாம். சும்மா சும்மா தொட்டு தொட்டு இந்தாமான்னு கூப்பிட்டு பேசுனே அந்த அம்மா எடுத்துக்கிட்டு சாத்தி புரிஞ்சாத்தி. உன்னை வேற எதையும் பிடிச்சனா? வேற எதையும் பிடிப்பியா? மாலையை வேற போட்டுக்கிட்டு உன்னை பிடிச்சாலும் புடிந்திருக்க. ஓய்டா வந்து நான் பொளந்து தள்ளிப்புறேன். நீ பெரிய புலாந்தி தங்கச்சி, பெரிய இந்த தேவி, பெரிய இவர் மன்மத குஞ்சு. அடி இந்த குஞ்சுக்கு தான் ஆசைப்படுறேன். இந்த குஞ்சுக்கு கருவா குஞ்சு. அடி ஆமா, நீ செவத்த குஞ்சு. ஆமா போயாங்க. உனக்கு சிகப்பு குஞ்சா கேக்குது, கருவா குஞ்சுன்ட்டேன். ஏய் உனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன? எங்கேயோ நீ என்னைய பாத்துருக்க நாடகத்துல. நான் வேட்டி இறங்கி கட்டு நாடுவர் சீன்ல கருவா குஞ்சு. நான் நாடுவர் சீன் முடிச்சிட்டு உள்ள படுத்து கிடக்கும் போது நீ பாத்துருக்க. அதனாலதான் நீ திட்டவட்டமா அந்த மாதிரி பேசுற. எனக்கு தெரியும், அப்பவே எனக்கு தெரியும். என்ன? நீ பவுடர் போடும் போதே நீ உத்து கவுட்டுக்குள்ள பார்க்கும் போதே எனக்கு தெரியும். ஆமா, பெரிய இங்க படம் ஓட்டிக்கிட்டு இருக்க, இத வேற கவுட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி மாதிரியா பேசுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். பிரசாதம் எதுவும் கொண்டு வந்தீங்களா? பிரசாதம் இதுல வேணா பொங்கல் வாங்கி சாப்பிடு. போகும்போது பழனியில பொங்கல் கொடுக்க மாட்டாங்களா? ஐயா பஞ்சாமிரதம் வாங்குறது இல்ல, பூரா நக்கி நாக்கு பூரா மலுமட்டி ஆயி போச்சுன்னு. இப்ப யாருக்கு இந்த பஞ்சாமிரதம் வாங்கி கொடுக்கறது இல்ல. வாங்கி கொடுத்தாலும் சுகர்னு அப்படியே டப்பா மூளையில ஓட்டுறாங்க. இது காசு பிடிச்ச கேடு மயிரா அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வரது இல்ல. ஏன்னா பாத யாத்திரை போகும்போது இது கொடுத்தாங்க வெண்பொங்கல், இதுல சட்னியோட இருக்கு, நல்லா தொட்டு பியத்துங்க திங்கிறீங்களா? நல்லா சாப்பிட சொல்றா அப்புறம் அது இங்க. நானும் போன வாரம் பழனி போனேன். என்ன அப்படி சொல்ற? ஆமா, மாலை ஓட்டுறதுல நீனும் போகாத ஊர்ல உள்ள. நானும் பழனில இருந்து திருச்செந்தூர் வரேன், எல்லா வாரம் சாமி மலை வரை போயிட்டு வந்துட்டேங்க. பழனிக்கு போனியா? ஏறினியா? எதுல? படியில. நான் படியில தான் ஏறினேன். நான் ஏறும்போது ஒரு ஆளோடய ஏறினேனே. அப்படிதான் ஏறினேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? பழனி மலைக்கு நிறைய பேர் மாலை போடுறாங்க தெரியுமா? ஆமா, நிறைய பேர் மாலை போடுறாங்க, பாதயாத்திரை நடந்து போறாங்க. ஆமா, ஒத்தையா போடுவேன். ஆம்பளையோ பொம்பளையோ இங்க இருந்து பாதயாத்திரை போகும்போது ரெட்டையா தான் திரும்பி வருவேன். ஜோடியா? ஆமாங்க, நிலைமை அப்படி இருக்கு. நான் போகும்போது பூசாரியோட தான் ஏறி போனேன். ஆனா இன்னொரு விஷயம் தான், என்ன? முருகனை நம்ம எல்லாருமே வணங்கணும். ஆமாங்க. ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல மொழிக்கு கடவுள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த மொழிக்கும் கடவுள் இல்ல. ஆனா தமிழ் மொழிக்கு கடவுள் இருக்கு, அதே முருகப்பெருமான். ஆமா, அதனாலதான் நம்ம இந்த தமிழ் கடவுள் நம்மளுக்கு மூத்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். ஆமா, முருகனுக்கு என்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனால உனக்கு எனக்கு சரிங்க. நான் பழனி போயிட்டு வந்தேன், நீங்க தான் எங்களுக்கு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரல, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நக்கறீங்களா? அப்ப நீ நக்க சொல்ற என்னைய? எனக்கு தெரியும். முத நீ கருப்பு குஞ்சு சொன்ன, இப்ப நீ நக்க சொல்றேன்னா என்ன காரணம் கேளு. நான் லிப்டிக் போடும் போது இருந்தாரு என் நாக்க ஷார்ப்பா இருக்கவும் பார்த்துட்டேன். இவன் நாக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்க, டிஃபரெண்டா. எல்லாரோடையும் இவனுக்கு 1.5 இன்ச்சு நீளமா இருக்கேன். அதனால நீ பஞ்சாமிரதம் வாங்கி நக்க சொல்ற. ஆமா, பெரிய இந்த அளவுக்கு இருக்குது, நீளமா இருக்குன்னு அப்படியே பெருமையா. அதுக்குன்னு உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கூட்டிட்டு வர முடியாது. பெருசா இருக்குமா? அதுக்குன்னு உனக்கு போஷ மரத்தை அப்படிங்கிட்டு வர முடியும். அது பெருசா இருக்குமா? நீ எந்த பெருசா இருந்தாலும் கொண்டு விடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கிட்டே உனக்கு எனக்கு பிரச்சனையா? டீ காபி இல்ல. நீ பழனிக்கு போனேன், நானும் பழனிக்கு போனேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 2 பேரும் சாமி கும்பிட்டான். ஆமா, நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டான். அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உனக்கு எனக்கு சண்டை வேணாம். சண்டை வேணாம். சமாதானமா நான் வர மாட்டேன். கைவிடு. வா, ஆம்பளை கூப்பிட்டா பசுக்கு வந்துறேன். அப்புறம் அதுக்கு நான் ஆம்பளை கூப்பிட்டா பசுக்கு, பொம்பளை கூப்பிட்டு என்னைக்கா நீங்க வந்திருக்கீங்களா? எங்க கூப்பிடுறியே? நான் கூப்பிடுறேன் அப்படியே ஏங்கிட்டு தானே கிடக்கேன், ஜனிய பிடிச்ச முட்டை. எங்க கேக்குறியே? யாராவது என்ன கூப்பிடுறாங்களா? ஒருத்தியாவது கூப்பிடுறாளா? நீ எங்க வாங்கன்னு கூப்பிடுறாளா? நான் தம்பிக்கிட்டு போக மாட்டேன். சேகரன் அதை காட்டி ஃபர்ஸ்டா இருக்காரு. இவர் கூப்பிட்டா மட்டும் வரணும், நாங்க கூப்பிட்டா மட்டும் வர்றது இல்ல. அப்படி கிடையாது. அஞ்சாட காட்டினா கூட திரும்புறது இல்ல. உங்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த டெம்பர் நம்ம வலிக்க போக கூடாது, புகு பண்ணிக்கிறோம் அப்படினு நம்மளுக்கு தெரவே பழம் லேண்டர் பழம் இருக்குன்னு. ஆம்பளை தான் வலிக்க பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன பண்ணலாம்? லொப்ப பத்தி சரி இருக்கட்டும். இப்போ நான் கூப்பிடுறேன், உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம். பிரச்சனை வேணாம், நம்ம சுமூகமா போயிடலாம். நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை கூப்பிடுறேன். அப்படியே சீசன் முடியட்டும். இப்போதான் ஆறுது, அப்புறம் கால் கையை பிடிச்சி இழுத்துக்கிறோம்ல. புரட்டாசி வரட்டுமே. பொட்டாசி வந்தா என்ன பண்ணுவ? அப்ப காலு கைய பனியில புடிச்சிருக்காதா? இல்ல, போன வட்டம் நாங்க கோவாக்கு போறதுக்காண்டி 15 நாள் எழுதி போட்டோம். இந்த வட்டம் நீ அந்தமான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, நீ கூட்டிட்டு போனியா? இல்ல, அங்க உள்ள தமிழர்களை பூரா குண்டில குத்தி விரட்டிட்டாங்களாம். அதனால அந்தமான்ல அவங்களுக்கு பாசியம் புரியாது, ஒரு மயிரும் புரியாது. அங்கிட்டு போய் என்ன நடிப்பேன்? அடுத்த வருஷம் கூட்டி போறேன் பேசாம. ஓகே சரி. என்ன தொழில் பண்ற? மாம்பழ வியாபாரம். போ பாலே ஒத்துக்கலாம்டா. இது மாம்பழம்டா. காசா லட்டு. ஓ, வேலைய பாரியா, உடம்பு குறைச்சா அப்படிதான் இருக்கும். காசா லட்டு உனக்கு நல்லா இனிக்குமே. நல்லா இனிக்கும். உன்கிட்ட ஒரு கீத்தை கூட.
கீத்த கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இல்ல சப்பி சப்பி சாப்பிடுவேன். இல்ல இந்த ஐயாவுக்கு கொட்டையை கூடி அந்த கீத்த கொடுத்துட்டு வேணாம், அவர் கொட்டை சாப்பிடுறதுல. சரி மல்கோவா பழம் வைக்கிறேன். ஒரு பழம் என்ன விலைக்கு விற்கிற? ஒரு பழம் 1 கிலோ இருக்குங்க. அதே அது 1 கிலோ இருக்கும், பார்த்தா தெரியுது. ஒரு பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். வாவ், பொழைக்க தெரிஞ்சு சிரிக்கி. இன்னைக்கு பூரா மசைய பூரா விற்க தெரியாம வித்துக்கிட்டு இருக்கு. உனக்கு 2000 என்ன 8000 கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா உன் தோலோட டெம்பர் வலுவழுப்பு அதிகம். இந்த தோல் நல்ல டெம்பர வலுவழுப்பா இருக்க வரையும் தான் உனக்கு மவுஸ். இல்லைன்னு வச்சுக்க சுருங்கிருச்சு. இந்த ஐயா காலை தூக்கிட்டு ஒண்ணுக்கு கூட வாயில இருக்க மாட்டாரு. அதான் நான் ஜூஸா சாப்பிடுறேன். ஜூஸா சாப்பிடாத மூத்திரமா பறிஞ்சிரும். சோறும் சேர்த்து சாப்பிடு. சரிங்க, மாம்பழம் வியாபாரம் பண்றேன். ஆமா, மாம்பழத்துல இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உன் மாம்பழத்துல காம்பு இருக்கா? காம்பு இருக்குங்க. காம்ப கிள்னா பால் வருமா? ஓ, என்ன அரி வச்சுக்கல, அவுச்சு தின்ட்டு வந்திருக்கியா? காம்ப கிள்ளுனா பால் வராது. காயில இருந்து கிள்ளுனாதான் பால் அப்படி தெரிக்கும், பழத்துல வராது. இந்த பிள்ளை நம்ம விட்டுற கூடாது ராமல. இந்த பிள்ளை அனுபவமான வாய்ந்த பிள்ளைலாம் விடவே கூடாது. பால் அதாவது காய கிள்ளுனா பால் வருமா? பழத்துல பால் வராது இந்த பிள்ளை சொல்லுது. பழத்துல பால் வராது. ஆனா அந்த பழத்தை காம்ப அப்படி லேசா அப்படி நசுக்கி விட்டு பாரு, ஊன் தண்ணியா வடியுமே. பழத்தை நசுக்கி இருக்கு பாப்பல. உனக்கு கொன்றுவே. வியாபாரத்தை சொல்லுவா கொஞ்சம். சக்கச்ச வந்த பழம், தேனால இனிக்கும் பழம், எல்லாரும் வாங்கும் பழம், இது எனக்கு பிறந்த பழம். எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா? மத்த பழத்திலே இவன் ஜெசி பாத்தியா? கையடக்கம்மா புடி பக்கமாட்டம்மா. மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழம் வைக்கிறீங்களா? வேணாமா? மாம்பழம் தொழில் வைக்கிறியா? ஓகே. அவரு சாப்பிட முடியாது, அவருக்கு கசக்கி கொடுத்தா சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். வேணா நான் ஜூஸ் அடிச்சு கொடுக்கட்டுமா? ஏறாத மலை மேலே மாம்பழம் பழுத்திருக்கு, மாம்பழம் பழுத்திருக்கு, மாம்பழம் பழுத்திருக்கு. நான் இதுல ஏறி எங்க போனாலும் பங்குதான். பங்கு பங்குதான். உள்பட்டுமா பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளா இளவாழ தண்டுகளா மாங்குளத்து கரமேனே மயிருளத்து சில்லவளே, மயிருளத்து சில்லவளே மேடையிலே இருப்பா. ராணி என்னங்க? நான் ஏறி பாடும்போது நீ என்ன மாதிரி 1000ன்னு என் நெஞ்ச பிடிச்சி தடவுறீங்க. ஆமாங்க, வாயை பொளந்தபடியே நின்றுட்டினா. ஆமாமா. ஆனா இந்த பாசம் யாருக்கு வரும்? எந்த சிரிக்கிக்கு வரும்? ராணி என்னங்க? ஏறி பாடுனேன் பாரு, இங்க இருந்து இன்னமா கிண்ணுன்னு ஏறுது. ஆமா, 65 வயசு கிழவன். மாங்குளத்து கரமேலே மயிருளத்து சில்லவளே, மயிருளத்து சில்லவளே மேடையிலே நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா. உட்காரு, இந்த பிள்ளைய நொறுக்கி தள்ளிப்புறேன் பேசாம. உன் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். இல்லனா அவரை நான் நொறுக்குறேன். 2 பேரும் நொறுக்குறோம், நீ வேடிக்கை பாக்குற. மகனே ஆலமரம் 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 மகனே ஆலமரம் 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 10000 தண்ணீர் நானே 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 10000 தண்ணீர் நானே 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 விட்டு கீழறங்கி கீழறங்கி இதைய முடிக்க போற தண்ணீர் நானே 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 இதைய முடிக்க போற தண்ணீர் நானே நானே நானே.
கூட்டமாக வந்திடுவோம் குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடுவோம் பச்சை பார்வதி ரஹடி மச்சங்குரி மாரஹடி பச்சை பார்வதி ராதடி பச்சை குறி மாறாதடி தேதிய வந்தனம் பூசவா சந்தனம் ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா முட்டி தெரிச்சிருக்கோம் உன் கண்ணு எதற்கு இருந்து பட பட கோழிப்பி கண்ணு மாதிரி இருக்கு கை கெட்டது வாய் கெட்டவா போச்சு பச்சை பார்வதி ரஹடி பச்சாங்குடி மாரஹடி தேவியே வந்தனம் பூசவா சந்தனம் அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை நான் அப்போது பார்த்த புள்ள இவ அடையாளம் தெரியவில்லை என்னமோ பண்ணுறா என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போத தெளியவில்ல என்னன்னு தெரியவில்ல அழகிடா அழகிடா டெவலப்மெண்ட்ரா டெவலப்மெண்ட் ஓகேங்க ஐயோ மீன் பிடிக்க போன ஆத்துல மீன் மாட்டிக்கிச்சு செத்துல மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு செத்துல திருவள்ளவுக்கு துணி வட்டன திருசலுக்கு துணி திருவள்ளவுக்கு துணி வட்டன திருசலுக்கு துணி வேற எடுத்து தார பக்கத்துல வாடி கஞ்சு முட்டா கட்டி எட்டு வண்ண ரவுக்க போட்டு மஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அளவுக்கா போட்டு இஞ்சி கொண்டு போற போல நெஞ்சு குளத்தி மாறியா என்னங்க இது மாதிரி செய்வோமா இது மாதிரி மறுபடியும் செய்வாங்க பிரம்மரின் அன்பு செல்வங்கள் பிரம்மரின் அன்பு செல்வங்கள் அனைவரும் இணைந்து எனக்காக 101 ரூபாயும் டான்ஸராக நடிக்கும் ராணி அவர்களுக்கு 101 ரூபாயும் 101 ரூபாயும் அன்பளிப்படுத்த பெருமிடுத்துள்ளார்கள் பிரம்மரின் அன்பு செல்வங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் இருவர் சார்பாக ரொம்ப நன்றிங்க ஆமா மனமார்ந்த நன்றி அந்த நன்றி வணக்கம் நன்றி கலந்த வணக்கம் ஆமா பஞ்சு முட்டா கட்டி உன்னை காதல் பண்றேன். நானும் உங்களை லவ் பண்றேன் யாரு சொன்னா? உண்மையை சொல்றேன் எத்த தண்டி பச்சை பொய் சொல்றா வர. ஏங்க அப்படி சொல்றீங்க? கோயில் மேல வேணா சத்தியம் பண்றேங்க. ஐயோ நான் கோயில் மேல வேணா சத்தியம் பண்றேங்க. மயிரை புடுங்குற.
உங்க மேல வேணா சத்தியம் பண்றேங்க. இந்த உலகத்துல எங்கேயாவது காதலிச்சு பொம்பளை செத்துருக்காளா? இல்லங்க. ஆம்பளை உரம் ஜாகுறேன் நாய் மாதிரி காதல் பண்ற. சரி விடுங்க, என்ன லவ் பண்றீங்கல்ல, அடுத்து நீங்க. உன்னை நான் லவ் பண்றேன், அடுத்து நான் மண்டைய போட்டுறேன்னு சொல்ல வரேன். இல்லங்க, அப்படி நான் சொல்லுவேனா? அப்படி கிடையாது. நீங்க செத்தாலும் உங்க கூடவே நான் வருவேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? இந்த பிரம்மர் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒண்ணு சண்டையில சாக மாட்டேன். கண்டிப்பா சொல்றேன் ராணி. கிட்டவா பாவம். கிட்டவா. கிரகத்தை பாருங்களே. எனக்கு கிரகம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியா? சரி வா ராணி. என்னை விட்டுட்டு இந்த சிகப்பு டிஷர்ட்டோட முக்காடு ஓட்டுருக்காரு, அவரோட எதுவும் போயிருவியா? ஐயோ அப்படி சொல்லாதீங்க தான். உங்களை விட்டு நான் போக மாட்டேன். செத்தாலும் உங்க கூடவே வருவேன் தான். நான் செத்து என் குழி நாலாவது நாளுக்கு ஆயுதம் இல்லையோ 15 புருஷன் தூக்கிடுவாடா சண்டாடி மக. அப்படி கம்மியா சொல்லாதீங்க தான். 150 புருஷனாமா? சரி கணக்கு தெரியாம சொல்லிட்டேன்பா. என் காதலை சொல்லுறேன். உங்க காதலை நீங்க சொல்லுங்க. நீ பிடிச்சிருக்கல? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டவா. நான் ஒரே கொஞ்ச நேரம் வெக்கப்பட்டுக்கட்டுமா? ஆமா, உனக்கு இன்னுமா வெக்க வருது? இல்ல, நான் இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கேன் வெக்கப்படலாம்னு. சரி சரி, பாவடைய தூக்கி முகரைய பத்திக்கிறாதே. அப்ப நீ காசு கொடு. ஐயா ரெடியா இருக்காரு. சரி, எதா இருந்தாலும் காசு தான். காசா லேசா ராணி. யாரும் அந்த கதவுக்கு என்ன விடாம இருக்காங்க, கிரிச்சுன்னு கேக்குது. அதுக்கு முதல்ல என்ன விடுங்க, இல்லைன்னா கிரீசி வச்சு அமுக்குங்க பொந்துல. நீங்க தொடுங்க. ஆமா, எனக்கு வேலை இருக்கு. ராணி அழகு செனக்கி ஆவுன்னா நீ கைய விட்டுற. வாயா. டிஸ்டர்பா இருக்குல, மூட் அவுட் ஆகி போச்சுனா ஃபால்ட் ஆயிரும். ஐயோ, மூடோட இருக்கும்போது தொடியா. தம்பி சனக்குன்னு படுத்துறான்டி. ராணி, நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டால் சுகம். அப்போ மூதை வயித்துல தான் குத்துது. இருக்கட்டும். அதுக்குன்னு குச்சி எடுத்து இவ்வளவு டயலாக் எதுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா தான் பண்றேன். அப்போதைக்கே புதியா போயிடுறாமே. ஏய் அப்படி காலை விரிச்சிட்டு இருக்க, நில்லியா அப்படி. இல்ல தெம்பா நில்லியா. எனக்கு நிப்பாட்டியா முதல்ல. காலை விரிச்சு பெருவரல உண்டானே கிரிப்பு கிடைக்கும் கிட்ட. ராணி எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்க ராசா? முள்ளுன்னு இருக்க ராணி. அப்படிங்களா? நிறைய பொம்பளை பிள்ளைகளை இப்படி பிடிச்சு பாப்பேன். ஒரு சில பிள்ளைகளை இப்படி பிடிப்பேன். ஏன்? வேலிக்கருவே குச்சியை பிடிச்ச மாதிரி மிளக்குன்னு இருக்கேன். ஒரு சில பிள்ளைகளை பிடிச்சு பார்ப்பேன், பிராய்லர் கோழியை பிடிச்ச மாதிரி குளக்குளக்குளக்குளக்குளக்குன்னு இருக்கேன். ஆனா உன்னை பிடிக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பீதிங்கிற பன்னிக்குட்டி. என்னைய பார்த்து பண்ணின்ற நீ பீதிங்கிற பண்ணி இல்ல, ஒயிட் முட்டைக்கோஸ் நீங்கிற பண்ணி. உன்னை கொண்டு வருவேன். என்னைய பண்ணின்னு சொல்றது இல்லாம முட்டைக்கோஸ் ஒயிட்டுங்கிற ஒயிட் பண்ணி. என் காதலை சொல்லுவேன். சொல்லுங்க. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ லேசா எத்தனை கெயின் வேணா? ஹலோ ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒன்ன, உன் கால் ரெண்டும் போகுது பின்ன. நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒன்ன, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒண்ணு, உன் கால் ரெண்டும் போகுது பின்ன. நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு. நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன? கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா?
புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்ல நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன கள்ளச்சி எனக்கு தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா லே 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 கொல்லங்குடி தாலுகாவில் பொம்பளைக்க பஞ்சம் ஆக மொத்தம் ஒன்ன கண்டு ஆடி போச்சு நெஞ்ச பித்தம் கொஞ்சம் கூடி போனா இப்படித்தான் கெஞ்சம் சத்தம் போடு நெஞ்சு கூட்ட சாத்தி வைய கொஞ்சம் கொடியோடு சக்கர வள்ளி அறியாம கிழங்கு வைக்கும் அதுபோல பொம்பளை ஜாதி அறியாம மனசு வைக்கும் நீ மட்டுன்னு முன்ன வந்து நில்லு என் பொட்டுல அடிச்சு நீ சொல்லு அடி நமக்குள்ள எதுக்குடி முள்ளு அடி நாவுக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோட ரெடி தாண்டி முடிவா சொல்லு கள்ளச்சி எனக்கு தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நொங்குது நோங்குது பொண்ண உன் கால் ரெண்டு போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒன்ன நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண